கிராமத்துல ஒரு 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 பெற்றோர் ஒருத்தர், அவர் பெரியவர், அவர் என்ன பண்றாரு, 2 பசங்க அவருக்கு. அந்த 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறார். எல்லாம் கடன்லாம் வாங்கினாரு, வாங்கிட்டு படிக்க வச்சாரு. பெரிய பையனுக்கு வேலை கிடைச்சது. அடுத்தது கல்யாணம் பண்ணாரு. பெரிய பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நின்னவன் சொன்னா, அப்பா என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டீங்கப்பா, கடன்லாம் வாங்கி எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பாரமா இருக்கு, நான் விரும்பலப்பான்னா. என்னப்பா செய்ய போற அப்படின்னு, நான் இன்னும் வேற வீட்டுக்கு நான் குடி போயிடுறேன்பான்ட்டான். அப்படியே அடுத்து சின்ன பையனை பார்த்தாரு. சின்ன பையனை அதே மாதிரி வந்து என்ஜினியரிங் முடிச்சான், வேலைக்கு போனான், கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அவன் வந்து நின்னான். அப்ப அண்ணனை போல என்னையே எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்கப்பா, கடன்லாம் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுட்டீங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. அண்ணன் மாதிரி எல்லாம் நான் வேற வீட்டுக்கு போக மாட்டேன்பா, அவ்வளவு நன்றி கேட்டவன் நான் கிடையாது. நல்ல பையனா இருக்கிறான், பரவாயில்ல. ஆமா, நீ வேற வீட்டுக்கு குழி போயிடுன்னு. அந்த பெரியவரை பெண்ணும் பார்க்கல, சன்னும் பார்க்கல, பென்ஷன் தான் பார்த்தது நடுவர் அவர்களே. அதனால மனிதர்களினுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையணும்னா அதற்கு தேவையானது பணம் தான்.